ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் 3:00 நான் வந்து எந்திரிச்சிட்டேன். தூக்கமே வரல, அதனால 3:00 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் சாம்பாருக்கு அப்படின்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி வச்சேன். இன்றைக்கி அந்த காய் மட்டும்தான் இருந்துச்சு. சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு கட் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி தண்ணி அடுப்புக்கு தீ போட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். தண்ணி காயிற வரைக்கும் சும்மா இருக்கணும். அந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா நம்ம டக்குன்னு சமைச்சிடலாம் அப்படிங்கிறக்காக கட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ வார்ம் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறக்காக தண்ணி காய வச்சுட்ருக்கேன். அளவாக 1 டம்ளர் அளவாக எனக்கு அளவாக மட்டும் காய வச்சிட்ருக்கேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற்றி அதுக்கப்புறம் வார்ம் ஆனதுக்கப்புறம் தான் குடித்தேன். ரொம்ப கொதிக்கவும் குடிக்கக்கூடாது வாட்ரு. தண்ணி குடித்தாச்சு. அடுத்து பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு பருப்பு எடுத்து அளந்து போட்டுட்ருக்கேன். பருப்பு வேக வச்சிட்டா சாம்பார் டக்குன்னு பண்ணிடலாம். விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் பருப்பை வேக வச்சிடலான்னு முடிவு பண்ணி பருப்பு வேக வைக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி சீரகம் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் தனியாக. இது விசில் வர கேப்புக்குள்ளே நான் போய் வாசல் கூட்டி வாசல் தொலைச்சிட்டும் வந்துட்டேன். ஆல்ரெடி அடுப்பு கொஞ்சம் அவிஞ்சிருந்துச்சு, அதையும் நல்லா மட்டை வச்சு விட்டுட்டு வாசல் கூட்டி வாசல் தொலைச்சிட்டு வந்தாச்சு. தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் ஏற்றியாச்சு. நம்ம இந்த வேலை செய்கிற கேப்பில் அங்கே தண்ணியும் காஞ்சிரும். தண்ணி காஞ்சிருச்சுன்னா அப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரைக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது தண்ணி காயிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த வேலை நடக்காது. பருப்பு அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்தேன். தண்ணி காஞ்சிருந்துச்சு, நல்லாவே காஞ்சிருந்துச்சு. இந்த கேப்பில் அணியும் அச்சும் வேறு நைட்டே சொல்லிட்டு தான் படுத்தாங்க, எனக்கு மார்னிங் வந்து வெண்பொங்கல் வேணும் அப்படின்னு. அதுக்கும் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா குழஞ்சிரும்ல, அதனால ஊற வச்சிடலாம் அப்படின்னு அதையும் ஊற வச்சிட்டேன். 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு ஈக்குவலாக பாசிப்பருப்பு, அதையும் எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்து பொரியலுக்கு பீட்ரூட் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பீட்ரூட்டு. ஓகே, அதையும் பொரியல் பண்ணியிருக்கு. கட் பண்ணி வச்சிடலாம், இல்லை துருவி வச்சிடலாம், வேலை டக்குன்னு ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக துருவி வச்சாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். காய்கறியும் ரெடியாக இருக்குது. சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெடியாக இருக்குது. இங்கே வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்பும் ஊற வச்சாச்சு. சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ள ஊறிட்டுருக்கட்டும் அது வரைக்கும் அப்படின்னு ஊற வச்சுட்டு போயாச்சு. வெளியே வந்து பார்த்தா அப்போ தான் மணி 4, 5 ஆயிருந்துச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வாசலெல்லாம் தொளிச்சாச்சு. தண்ணியும் காஞ்சிருச்சு. 5 மணிக்குள்ளே விளக்கு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஓகே, இன்றைக்கி அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்து தண்ணி காஞ்சிருச்சா நல்லா அப்படின்னு பார்த்து நல்லாவே காஞ்சிருந்துச்சு தண்ணி. உடனே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து விளக்கு போட்டாச்சு வீட்டில். 5 மணிக்குள்ளேயே நான் விளக்கு போட்டுட்டேன். 4 to 5க்குள்ளே விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் நான். அதனால் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை நாளைக்கான இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி வந்து 4 to 5க்குள்ளே போட்டாச்சு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே வாச்சு இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பத்தியெல்லாம் பற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க, பட் நான் மட்டும் சாமி கும்பிட்டேன். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா, அந்த வீடியோவில் அதையும் சொல்லியிருந்தாங்க. சாமி கும்பிட்டு வந்து லஞ்ச் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 6 மணிக்குள்ளே லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். வெண்பொங்கல் மட்டும் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது பசங்களை குளிக்க வைக்கிற கேப்பில் வச்சுட்டு போயிட்டோம்னா வந்தோடனே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இது நான் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். லஞ்ச் மெனு போடுறதுக்காக ஷூட் பண்ணேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் மாம்பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சாச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்காக. நம்ம அஸ்வின் வந்து மாம்பழம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். நம்ம அனிருத் சாப்பிட்ற ஒரே ஃப்ரூட் மாம்பழம் மட்டும்தான், வேறு எந்த ஃப்ரூட்டும் சாப்பிட மாட்டார். லஞ்ச் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் அச்சு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வெளியே போய் பார்க்குறப்ப பால் கறந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. அதனால அதுக்குள்ளே வெங்காய காட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக போனேன். இது வந்து மிளகா நாற்று போட்டிருக்காங்க. நாற்று முளைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ தான் லைட்டாக முளைச்சிருக்கு, அங்கங்கே முளைச்சிருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக தக்காளி நாற்று போட்டிருக்காங்க. வெங்காயக்காடு பார்க்குறக்கே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் வந்து பொழுதே வெடிஞ்சிச்சு பாருங்கள். சூரியன் கூட வரலை, இப்போ தான் லைட்டாக வெடிஞ்சிட்ருக்கு. நல்லா இருந்துச்சு, வானம் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதையும் ஷூட் பண்ணேன்.
அனிருத்தோட அப்பா பால் கறந்துட்டுருக்காங்க. இனி பால் கறந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீ போட முடியும். அனிருத் அவங்க அப்பா கறந்துட்டு வந்தோடனே போய் வேகமாக குண்டா எடுத்துட்டு வந்து பாலை வாங்கிட்டு இருந்தார். சரி நான் அதையும் ஷூட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பித்தாச்சு. பாலையும் சைட் பை சைடாக காய வச்சு கையோட காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். டீ நல்லா கொதிச்சிருச்சு. மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சனால செம பசி. எப்படா பால் கறப்பாங்க, எப்படா டீ குடிக்கலானே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சைடில் பாலும் காய வச்சாச்சு. டீயும் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அனிருத் அஸ்வந்தியும் ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை மட்டும்தான் பார்த்தேன். ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தேன் அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. 8 o'clock எல்லாமே வேன் வந்துடும். நாங்கள் 7:45 7:50க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஒரு 5 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஏர்லியராக கிளம்பிடுவோம். எப்போயுமே அவங்கவுங்க பேக்ஸை அவங்கவுங்களே எடுத்துக்குவாங்க. நான் லஞ்ச் பேக் மட்டும்தான் எடுத்துப்பேன். இதை வந்து நான் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எல்லா சமயம் நம்மளே வாங்கிக்கக்கூடாது, அவங்கக்கிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. வேன் வந்துருச்சு. பாய் சொல்லிவிட்டு அனிருத் நான் பேசிகிட்ருக்கான். என்னென்னமோ சொல்லிகிட்டே இருந்தான். ஸ்கூலில் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். வேனும் வந்துடுச்சு. அவங்கள வேன் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னத்த விலாக் வந்து இதோட முடியுது. நாளைக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில. இனிமேல் தான் போய் யோசித்து வீடியோ வேறு எடுக்கணும். ஏதாவது ரெசிபி வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.